ஹாய். இந்த இந்த பர்ட்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ரிலேட்டடானது. ஓகேங்களா? ஸோ சீனியர் சிட்டிசன் இந்த பர்ட்டிகுலர் கேஸில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 12 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க்கில். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் 85,000 வந்திருக்கு பெர் ஆனம் ஃபினான்ஷியல் இயர் 2024-25. அதுக்கான டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 8,500 டிடெக்ட் பண்ணியிருக்காங்க 10%. ஸோ இந்த பர்ட்டிகுலர் சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார்ம் சப்மிட் பண்ணலை. விச் மீன்ஸ் 15H வந்து சப்மிட் பண்ணலை பேங்க்குக்கு. சப்மிட் பண்ணாதனால இவங்க டிடிஎஸ் வந்து பேங்கர் சைடு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ 8,500 டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அண்டர் செக்ஷன் 194A. ஸோ இப்போ இந்த சீனியர் சிட்டிசன் என்ன கேட்டார் அப்படின்னா, சப்போஸ் நான் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் டிடிஎஸ் அமௌண்ட் எனக்கு ரீஃபண்டாக வந்துருமா அப்படின்னு கேட்டார். ஸோ அது பாசிபிள் கிடையாது. அது 194Pன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அது வேறு. ஸோ நீங்கள் ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு தான் உங்களோட என்னென்னலாம் இன்கம் இருக்கோ டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அது கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டு, சீனியர் சிட்டிசனா ஏஜ் 60லேருந்து 79 வரைக்கும், 79 இயர்ஸ், 60லேருந்து 79 வரைக்கும், 80க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது ஆஸ் பர் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில். ஸோ இந்த பர்டிகுலர் அசஸ் என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ 85,000 rupees அதர் சோர்ஸில் காமிச்சு, ஸோ டிடிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபைல் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 80 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிடக்ஷன் வந்து 80 TTB. இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்ம அதர் தென் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 80 TTAன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து எஃப்டிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு, சேவிங்ஸ்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து 50,000 வரையும் அவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். எக்ஸம்ஷன் டிடக்ஷன்ஸில் காமிச்சு 50,000 இந்த செக்ஷனில் காமிச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாமே சீனியர் சிட்டிசனுக்கு இது எல்லாமே அப்ளிகபிள். இந்த பர்டிகுலர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1Aவாக இருக்கட்டும், 80C கிளைம் பண்ணலாம், 80CCC, 80CCD 1B, 80D, DD, DDB, 80E, G, GGC, 10 சப்செக்ஷன் 14 சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மேஜராக பார்த்துக்கணும் ஃபைல் பண்ணும்போது. அதே மாதிரி இதில் வந்து 194Pங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 60 to 79 அதுதான் சீனியர் சிட்டிசன். இந்த பர்டிகுலர் கேஸில் 194Pயில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவே தேவை கிடையாது. யார், அவங்களோட ஏஜ் வந்து 75 வயசுக்கு மேலே இருக்கணும், 75 years அண்ட் அபோவ், 75க்கு மேலே இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணும். தேர்டு வந்து பென்ஷன் இன்கம் அண்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கணும். அதுவும் சேம் ஸ்பெசிஃபைடு பேங்க்கில் தான் ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்பெசிஃபைடு பேங்க்குங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆச்சு அப்படின்னா பேங்கர் தான் லயபிள். அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து ஸோ இவங்களோட ரிட்டர்ன்ஸாக கேல்குலேட் பண்ணிவிட்டு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிடுவாங்க. தேர் வில் பி நோ ரெக்குவயர்மெண்ட் டு ஃபர்னிஷ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பை சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியிலையோ யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ யாராவது இந்த பர்டிகுலர் சீனியர் சிட்டிசன் கேஸில் இருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் திங்ஸை நீங்கள் நோட் பண்ணி அவங்களுக்கு சஜஷன் கொடுங்க. ஸோ மேபி பேங்க் சைடு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். சப்போஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே விடாமல் ப்ராப்பராக டிஸ்க்ளோஷர் பண்ணி ஸோ அதை வந்து அவங்க கிளைம் பண்ண பார்க்கலாம் இன்னும் ப்ராப்பர் வேலை. ஸோ இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அந்த கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம்.